இப்போ பார்த்தோம்னா வெயிட் நார்மலாக இருந்தும் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக இருக்குது. ஆனால் நான் ஃபுட் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்றேன், அவ்வளோ ஒன்றும் ஃபேட் டயட் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்கன்னா மெட்டபாலிசம் பாடியில் கரெக்டாக இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்சார்ப்ஷன் சரியாக நடக்கலை அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக பார்த்தோம்னா இப்போ நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி உடம்புல அங்கங்கே இருக்கும், லிப்போமா அப்படின்னு சொல்ற இந்த கொழுப்பு கட்டி உடம்புல எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்குமே ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரியாக அப்சார்ப்ஷன் நடக்கலை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நமக்கு இல்லை, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் ரொம்ப குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹார்ட் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும், ஸோ போனோட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் குறையிறது, கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்கும். ஆனால் அது வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு. ஸோ அப்போது ஃபுட் வந்து கரெக்டாக நம்ம எடுக்கணும். மெயினாக ஃபைபர், ப்ரோபயோட்டிக் டயட்ஸ் எடுக்கணும். இது ரெண்டும் எடுத்தால் மட்டும்தான் கொலஸ்ட்ரால் நமக்கு டைஜஷன் ஆகி கண்டிப்பாக அது வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ கொலஸ்ட்ரால் தேங்குதுன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ பண்ணுறோமோ, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் நம்ம பாடியிலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும்.